என்னண்ணே ஒவ்வொரு திரி ஒவ்வொரு கலர்ல இருக்கு? அது ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஏற்றுவாங்க. மஞ்சள்னா குரு பகவானுக்கு. ஓகேண்ணே. பச்சைனா குபேரருக்கு ஏற்றுவாங்க. புதன்கிழமை. சரிண்ணே. குபேரருக்கு ரொம்ப விசேஷம். சரி, இது எல்லாத்துக்குமே விளக்கம் தர்றீங்களா இப்போ? தரேன் தரேன். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன விஷயந்தான், பட் வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், என் கையில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பிராண்டில் வெளியே வர்ற ஒரு விளக்குத்திரி, அதாவது பஞ்சு விளக்குத்திரி. அது வந்து பாருங்கள், இதுதான். இது வந்து நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு இந்த ஒரு சின்ன திரி வந்து நமக்கு யூஸ் ஆகுது. பட் இது வந்து ஒரு சிறு தொழிலாக ஆரம்பித்து ரொம்ப வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இதில் வந்து நிறைய வகைகள் இருக்குன்னா நம்மளால் நம்ப முடியுமா? அவ்வளோ வெரைட்டிஸ் இதில் இருக்குது. ஒரு பஞ்சு திரியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா? அதை பார்ப்போமா? இப்போ அதை வந்து வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்காரு மிஸ்டர் ஜஸ்வந்த். சொல்லுங்கள் சார். ஒரு பஞ்சு திரி வச்சு சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பற்றி எனக்கும் தெரியணும், மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்துவோமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, மார்க்கெட்டில் இந்த மாதிரி சர்ஜிக்கல் காட்டன் நிறைய வந்துட்டு இருந்தது சார். அதாவது இந்த திரி வந்து சர்ஜிக்கல் காட்டன். ஆமாம். இது வந்து எதுக்கு அது சொல்கிறோன்னா, இந்த சர்ஜிக்கல் பர்பஸ், மெடிக்கல் பர்பஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதே சேம் பஞ்சு வந்துட்டு விளக்கேற்றதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து இதெல்லாம் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு பார்த்தோம். வெறும் பூஜாக்குன்னு தனியாக ஒரு திரி அதுக்குன்னு இருக்கணும், வேறு எதுக்குமே பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடாது அதுன்னு பார்த்தோம். ஸோ அது குவாலிட்டி, அட் த சேம் டைம் குவாலிட்டியாகவும் அது இருக்கணும். அதுக்காக வந்து மக்களுக்கு இந்த மாதிரி திரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் நாங்கள். இதுக்குன்னே தனியாக ஒரு டீம் வச்சு ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஒரு இது கண்டுபிடிச்சி இது பண்ணோம். இது வந்து பியூர் பருத்தி கொட்டையிலேருந்து வர்றது. நாங்கள் யானா திரித்து திரியாக பண்ணி ஒரு யூனிட் வச்சு நாங்கள் ஃபுல்லாக இது ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸும் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயே உங்களுக்கு வந்து 108 திரி வரும், இதுலேயே 365 திரி வரும், இதுலேயே 1008 திரின்னு வருது, இதுலேயே 1 கோடி திரி வரைக்கும் போகும். உங்களுக்கு எந்த வெரைட்டியோ அதை கஸ்டமைஸ் பண்ணி கூட நாங்கள் தரதுக்கு ரெடியாக இருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் பாலமுருகன் டெரஸில் இருக்கோம். நாங்கள் என்ன விளக்கு திரி, நாங்கள் மேனுஃபேக்சரர்ஸ். அந்த விளக்கு திரியில் புதுமையாக என்னென்ன பண்ணுறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். இது ரூம் நம்பர் 1. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு திரியும் பண்ணுவாங்க. மஞ்சள் சந்தனம் அதெல்லாம் பேக்கிங் பண்ணுறதெல்லாம் இங்கே தான் பார்க்கலாம். வாங்க. இப்போ சொல்லுங்கள். இப்போ அவங்க வந்து ரேட் அண்டு மேனுஃபேக்சரிங் டேட் இது பண்ணுறாங்க. அப்படியா? அது கரெக்டாக தெரியும். அது தெரியுற மாதிரி காமிங்க. அப்படியே வைங்க, அப்படியே. ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க பண்ணுறது வந்து அந்த 108 திரி வந்து பேக் பண்ணுறாங்க. இது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? இது வந்து சிகப்பு திரி. ஓகே. பாருங்க, இது வந்து சிகப்பு திரி, 108 சிகப்பு திரின்னு சொல்லுவாங்க இதுக்கு. இது வந்து ஓகே, இது பேக் பண்ணுறாங்க. இது பேக் பண்ணுறாங்க. இந்த சிகப்பு திரி எதுக்குன்றது அந்த இது தனியாக இப்போ சொல்லிடுவா. என்ன பண்ணுறாங்க? இது வந்து காலபைரவருக்கு ஏற்றுவாங்க. காலபைரவர் சிகப்பு திரி வச்சு ஏற்றுறதுனால அந்த திருமண தடை அதெல்லாம் தோஷங்கள்லாம் நீங்குவது. ஓகே. இது பர்டிகுலராக வந்து தேய்பிறை அஷ்டமி அப்போ ராவுகாலத்துல பண்ணாக்கா ரொம்ப நல்லது. அந்த பூஜையவே இது ஏத்துறாங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷமானது இது. சரி.
இப்போ இது ஃபுல்லாவே சிவப்பு திரி தான். ஆ ஓகே, சிவப்பு திரி வேற நடந்துட்டு இருக்கு. ஓகே, இது என்னது? இப்போ இவங்க பண்றது வந்து பூசு மஞ்சள். பூசு மஞ்சள் பேக்கிங். ஆமா ஆமா. ஸோ அதுவும் நம்ம கிட்ட இருக்கு பூசு மஞ்சள். ஆமா, பூசு மஞ்சள் 50 கிராமா? 40 கிராம். 40 கிராம். இப்போ இது மஞ்சள் வந்து பேக்கிங் ஆயிடுச்சு. இது வந்து கடைகளுக்கு ஷாப்புக்கு சப்ளை போகிறப்போ எப்படி போகும்னு சொன்னாக்கா 10 பீஸ்க்கு வந்து அவர் அவுட்டர் பேக் மாதிரி பண்ணி போகும். இது அவங்க பண்ணுவாங்க. இந்த அங்கே பண்ணுறாங்க. அது பண்ணி அந்த ஹீட்டர் பண்ணுறதுலாம் காமிங்க. அடுத்தது இவங்க வந்து கட்டிங். கட்டிங் பண்ணுங்க. ஆமா ஆமா. இதனுடைய ரா வந்து இப்படி வரும். இதனுடைய இதுதான் அந்த நாங்கள் எண்ணி வைக்கிறது கவுண்டிங். இதுதான் கவுண்டிங் வந்து இது 108 கவுண்டிங். இந்த மாதிரி எண்ணி வைப்போம். 108 எண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கவுண்டிங் கரெக்டா இருக்கும். இது வந்து மஞ்சள் திரி, அதனுடைய ரோல் இது. இது வந்து குரு பகவானுக்கு ஏத்துறது. அது நம்ம பார்ப்போம். இதோட ரூம் நம்பர் 2. இங்க வந்து 108 திரி, 365 திரி எல்லாம் பண்றோம். இந்த செக்ஷன் கலரும் பண்ணுவாங்க. அது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் மாறி மாறி இருக்கும். மெயினா பண்றது 365 365 இங்கே தான் பண்ணுவாங்க. பார்க்கலாம் வாங்க. இது நவகிரக திரியில வர்ற கேது பகவானுக்குரிய திரி. இது மல்டி கலர் திரி. 2 கலர் வச்சிருக்கோம். மல்டி கலர்னு 2 கலர். இப்போ இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ இங்கெல்லாம் ரெட் எல்லாம் இந்த நீங்க அங்க எல்லோ பாத்தீங்கல்ல, இது பாருங்க. இப்படி திருப்பி பாருங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. இது கருப்பு, இது ரெட்டு, அந்த மாதிரி. பஞ்சுத்திரி நூல்திரி மேனுஃபேக்சரிங் கம்பெனின்றதுக்காக சேஃப்டி மெஷர்ஸ்க்காக இது சீஸ் ஃபயர் வச்சிருக்கோம். அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. ஒர்க் பண்ற எல்லா ரூம் பக்கத்துலயுமே இருக்கும். ரூம் நம்பர் 3 நூல்திரி செக்ஷன். வாங்க உள்ள போறோம். இது வந்து ரேவதி, நீங்க அவுட்டர் பேக் பண்ணுங்க. சொல்லவா? அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃபார்ம்ல வரும். இது வந்து இந்த நுனி களையாம இருக்கிறதுக்காக இந்த 2 ரப்பர் பேண்ட் போடுவாங்க. இந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்ட், இல்லாட்டி இப்படி களைஞ்சிரும். இது களையாம இருக்கிறதுக்காக இந்த 2 ரப்பர் பேண்ட் போடுறது. 2 ரப்பர் பேண்ட் போடுறது இவங்க பண்றாங்க. எப்படி பண்றாங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே பேக்கிங் மெத்தட். ஆமா, பேக்கிங் மெத்தட். ஓகே. ஸோ இது எல்லாமே அந்த ஃபினிஷிங் ஆகி ஒரு பேக் கொடுங்க, ஒரு பீஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஃபினிஷிங் ஆகி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பாலமுருகன். இது என்ன? இது வந்து நூல் விளக்கு திரி. இதுக்கு பேர் வந்து நூல் விளக்கு திரி. ஆமா. இது வந்து 3 பிரின்னு சொல்லுவாங்க. 3 பிளைல பண்றது இது. அது விளக்குல ஏறிறப்போ ரொம்ப அழகா எரியும். அதாவது இந்த மாதிரி சிங்கிள் திரியா பார்க்குற அப்படியே தின்னா இருக்கும். ரொம்ப எந்த விளக்குல வச்சாலும் சரி, நீங்க நூல் ஊற்றி ஏற்றினாலும் சரி, நெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி, எண்ணெய் ஊற்றினாலும் சரி, ஆயில் கன்சம்ஷன் வந்து வெரி லெஸ். அப்படியா? ஆமா. சூப்பர். பார்க்கறதுக்கும் நூல் அப்படி அந்த விளக்கே ரொம்ப அழகா தெரியும். விளக்கு கருகாது. ரொம்ப திக்னஸ் போட போட விளக்கு கருகும். விளக்கு கருகாது. அதுலேயும் உங்களுக்கு நல்ல கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ரூமே ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த பூஜா ரூமில் அவங்க ஏற்றுறாங்கன்னு சொன்னாக்கா பூஜா ரூமே ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் மாதிரி. இது அது ரொம்ப ஓவராக திக்காக போட்டு ரொம்ப பெருசாக இருந்தானா பொல்யூஷன் ரொம்ப புகை ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இதெல்லாம் அது இருக்காது. அது கண்ட்ரோல் மெஷர் பண்ணி பண்றீங்க. ஆமா ஆமா ஆமா. எல்லாம் ஒரு சேஃப்டி மெஷர்ஸ். சேஃப்டி மெஷர்ஸ் மட்டும் இல்ல, அந்த இது ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஆமா. இந்த பேக்கிங் ஆகும். இந்த பேக்கிங் ஆனது வந்து அந்த இப்போ கஸ்டமர் கையில எப்படி போகும்னு சொன்னாக்கா இந்த மாதிரி 30 பீஸ் ஒரு அவுட்டர் பேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 30 பீஸ். ஆமா, 30 பேக்கெட் ஒரு. இதுலயே சின்ன சைஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபார்ம்லயே இருக்குது. இது பாத்தீங்கன்னா
இது நார்மலாக வந்து இது மினி நூல் விளக்கு திரின்னு இதுக்கு பேர். ஓகே. அதுலேயே இது பாதி சைஸ் இது. அப்படியா? நீங்கள் கார்த்திகை தீபம் அப்போ பார்த்துருப்பீங்க, வீட்டில் வந்து வீட்டில் வாசலில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க தெரியுங்களா? வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுவாங்க. அந்த விளக்குக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். அதே ஃபார்மில் இது 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 சின்ன சைஸ், இது பெரிய சைஸு. இது கொஞ்சம் திக்னஸ், இது கொஞ்சம் திக்னஸ். அதை விட இதுக்கு திக்னஸ் அதிகம். இதுவும் பண்ணுறோம் திக்னஸ். இப்போ ஒவ்வொரு கஸ்டமர் எனக்கு திக்னஸ் வேணும்னு கேட்குறவங்களும் அதுவும் கொடுக்குறோம். ஓகே. இப்போ இதுல எத்தனை இருக்கும்? இந்த ஒரு அட்டையில எத்தனை இருக்கு? 10 பேக்கெட் இருக்குது அட்டையில். ஒரு பேக்கெட்ல ஒரு பேக்கெட்ல இது 60. 60. ஆமாம். எம்ஆர்பி வந்து 10 ரூபா தான். 10 ரூபா தான் எம்ஆர்பி. எம்ஆர்பியே 10 ரூபா தான். ஆமாம். அதாவது 60 பீஸ். 60 பீஸ் 10 ரூபா. தெரியுது. 1008 ஒரு பேக். ஒரு பேக். இப்போ ஒரு சிலர் வேண்டி இருப்பாங்க, நாங்கள் 1008 விளக்கு வச்சு வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டி இருப்பாங்களா, இது ஒரு பேக்கெட் கொண்டு போனாலே போதும். நீங்க என்ன தேவையில்லை, அப்படியே இந்த பேக்கெட் கொண்டு போய் இந்த ஒரு 1008 திரி நீங்கள் கரெக்டாக ஏற்றிடலாம். 1008 விளக்கு ஏற்றிடலாம். ஒவ்வொரு விளக்கு ஒவ்வொரு திரி வச்சா கூட 1008 விளக்குக்கு வரும். இதனுடைய ரேட் வந்து 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு 1008 திரி. இந்த கட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு கட்டுக்கு 100 திரி. 10 கட்டு 1000 திரி. ஒரு 8 திரி தனியாக வச்சுருப்பாங்க. 10 பீஸ் ஒரு அவுட்டர் பேக். எப்படி பண்ணியிருப்போம். இதுதான். ஆமாம் ஆமாம். இப்போ நாங்கள் கடைக்கு சப்ளை போகிறப்ப இப்படி தான் போகும், இந்த ஃபார்மில் தான் போகும். கடைக்கு சப்ளை போகிறது. ஆமாம் ஆமாம். இது வந்து 10 இருக்குமா? 10 இருக்கும். 10 கட்டு. 10 கட்டு. ஆமாம். 10,080 திரி அது ஒரு கட்டு. அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது பாருங்க, இதெல்லாம் ஹோல்சேல் கடைகளுக்கு கொடுப்போம். இதெல்லாம் ஹோல்சேல் கடைகளுக்கு இந்த மாதிரி பேக்கிங். இது வந்து 100 கிராம் 200 கிராம் வெயிட்டுன்னு வரும். இதெல்லாம் ஹோல்சேலுக்கு பேக்கிங். இதெல்லாம் அப்புறம் ஒயிட். ஓகே. இதெல்லாம் என்னது? ஒயிட் பஞ்சு திரி. ஒயிட் பஞ்சு திரி ரெடி ஆகுது. ஆமாம். இது வந்து பருத்தி பஞ்சு திரி. இது எப்படி இந்த ஃபார்மில் வந்திருக்குன்னு சொன்னாக்கா, இந்த பருத்தி மரம் வருது பார்த்தீங்களா, பருத்தி மரத்துலேருந்து வர்ற காயை வந்து அதை அக்யூமுலேட் பண்ணுவோம். அதை அப்படியே ஒன்றா சேர்ப்போம், மூட்டையில் வச்சு ஒன்றா சேர்த்து அதை ஒன்றா சேர்த்து வர்ற அந்த கனியை ஃபுல்லாக பிரித்து அடிப்பாங்க. அது ஒரு ரோல் வச்சு கட்டை வச்சு அடித்தானா அது இது காய் தனியாக பிரியும், பஞ்சு தனியாக பிரியும். அந்த பஞ்சு தனியாக பிரிகிறப்போ அதுக்கப்புறம் நாங்கள் அதை கொண்டு போயிட்டு அதை ப்ளை பண்ணுவோம். அதை ப்ளை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மிஷின் இருக்குது. அதை ப்ளை பண்ணுறப்போ அந்த மிஷின் வந்து இந்த ஃபார்மில் வரும். இந்த நூல் ஃபார்ம்ல இந்த பஞ்சு ஃபார்மில் வரும். அதுதான் அந்த பருத்தி பஞ்சு இந்த ஃபார்மில் வரும். இந்த ஃபார்மில் வர்றதா நாங்கள் இங்கே வந்து பேக்கிங் பண்ணி பியூர் பருத்தி பஞ்சு சொல்லி கட் பண்ணி பேக் பண்ணுறோம். இது பண்ணுறது ரொம்ப பரிசுத்தமாக பண்ணிட்டு இருக்கோம். இதில் தான் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்மில் வரும். இதை வச்சு அவங்க பேக் பண்ணுவாங்க. இந்த ஃபாத்திமா அது வாங்கிக்கோங்க. இதை வச்சு இதை வந்து இந்த கவரில் வச்சு பேக் பண்ணுவாங்க. அது எல்லோவும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் கீழே ரெட்டு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் எல்லோவும் அதே மாதிரி தான். அது பேக் பண்ணுறது அவங்க வந்து அவுட்டர் பேக் பண்ணுறாங்க. பிரீத்தி அப்படி ஒரு அந்த அவுட்டர் பேக் அப்படியே காமிங்க. அப்படி திருப்பி காமிங்க. இந்த மாதிரி 30 வச்சு இந்த மாதிரி அவுட்டர் பேக் பண்ணுறது. ஸ்டாப் அடிச்சுக்கிற மாதிரி காமிங்க. ஸ்டாப் அடிங்க. அது உங்களுக்கு தான். நீங்க தான் பிரீத்தி. அது 30 வச்சுட்டு அப்படியே காமிங்க. இல்ல அது கணக்கு இருக்குது 30. இது எடுத்து காமிக்குவோம். இது ஒரு டைப். இது அப்படி சொல்லுங்க, அப்புறம் எடுங்க. இது வந்து 60 பீஸ் பேக்கிங். இது அது 108 எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி பேக்கிங் 60 பீஸ் பேக்கிங். இது 60 பீஸ் பேக்கிங். கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போகணுன்றப்போ வந்து இது. இப்போ இது எவ்வளோண்ணே? அந்த ஒரு அட்டை எவ்வளோண்ணே? இது ஒரு அட்டை வந்து ஹோல்சேலில் நம்ம போடுறது வந்துட்டு 40 ரூபா.
இப்போ இதில் எத்தனை பேக் இருக்குது? தரேன். பஞ்சு த்ரீ வந்துட்டு நாங்கள் ஒரு கான்செப்ட் மாதிரி வச்சு பண்ணுறோம். கான்செப்ட் மீன்ஸு 108 த்ரீ, 365 த்ரீ, 1008 த்ரீன்னு பண்ணுறோம். ஓஹோ, 1008 த்ரீ வரைக்கும் இருக்கா? ஆமாம், 1008 த்ரீ வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு அது கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒருத்தர் கஸ்டமருக்கு எங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை, சின்ன பேக் வேணும்னா 60 த்ரீயில் கூட பண்ணித்தரோம், 30 த்ரீ கூட பண்ணித்தரோம். அந்த மாதிரி எல்லா திரிலையும் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட் ஆனது வந்து நாங்கள் இனிஷியேட் எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணது 108 த்ரீன்றது. இந்த த்ரீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட். 108 அது என்ன கணக்குண்ணே? 108ன்னு ஏன் வச்சிங்க? இப்போ 108ன்னு ஏன் வச்சோம்னு சொன்னாக்கா, இப்போது 108 த்ரீ ஏற்றி வழிபடுவதன் இது அதனுடைய பலன் சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் நினச்ச காரியம் கைகூடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய கோயிலில் போவாங்க, 108 விளக்கு ஏற்றுவாங்க, 108 அகல் வாங்கிடுவாங்க. நீங்கள் இந்த ஒரு பேக் இந்த ஒரு பேக் நீங்கள் வாங்கினா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு 18 ரூபா தான் இதனுடைய ரேட்டு. அவ்வளோதான், 18 ரூபா தான். நீங்கள் 108 த்ரீ ரேட்டு அந்த ரேட்டு. அது ஒரு சிங்கிள் பீஸ் கணக்கு பண்ணால் 16 பைசா. ஓஹோ, ஒரு பீஸ் 16 பைசா. ஒரு பீஸ் 16 பைசா ஆகுது. அவ்வளோ. இது வந்து பியூர் பருத்தி காட்டனில் வந்து கொஞ்சம் நல்ல சுத்தமான முறையில் தயாரித்து கொடுக்குறோம். அதுலேயே வந்து சைஸஸ் வச்சுருக்கோம், வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இதனுடைய சைஸ். இது இப்போது இன்னும் கொஞ்சம் பெரிய விளக்கு ஏற்றுறவங்கன்னா இது பார்த்தோன்னா அடுத்த சைஸ் இது பார்த்திங்கன்னா இது வந்து 3.25 இன்ச்சு வரும். சைஸ்லேயே இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குது. சைஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம். 3.25 இன்ச்சு இது பெரிய குத்து விளக்கு. பெரிய குத்து விளக்கு ஏற்றுறவங்களுக்கு. அதை விட பெரிய குத்து விளக்கு ஏற்றணுமா? இப்போ வீட்டில் வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க, காலையில் விளக்கேற்றி வச்சா அன்றைக்கி ஃபுல்லாக விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் வீட்டில். அது பெரிய பெரிய வீட்டுக்கெல்லாம் பார்ப்பாங்க. அப்போது இந்த மாதிரி திரி கொடுக்குறோம். இது வந்து ஒரு 6 மீட்டர் லென்த்து. இது அப்படி 6 மீட்டர் லென்த். இது நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு அவங்க திரிச்சிக்கலாம். ஆமாம், இதை நான் பார்த்துருக்கேன். இப்போ பெரிய பெரிய கடைகளில் போத்தீஸு, சென்னை சில்க்ஸ் அந்த மாதிரி கடைகளில் பெரிய குத்துவிளக்கு வச்சுருப்பாங்க. ஆமாம், பெரிய அது இது நல்லா செட் ஆகும். அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தரோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திரிச்சிக்கலாம். இது ஓஹோ. இப்போ ஒரு சிலர் வந்து இல்லை எங்களுக்கு வந்து ஒரு சிலர் ஸ்டாண்டர்ட் சைஸ்லாம் வச்சுருப்பாங்க. மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ் மீன்ஸ் 6 இன்ச்சு எங்களுக்கு இருந்தால் போதும், 12 இன்ச்சு இருந்தால் போதும்னு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் அதை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியே கொடுத்துருவோம். 6 இன்ச்சியே கரெக்டாக கட் பண்ணி கொடுத்துருவோம், 12 இன்ச்சு கட் பண்ணி தருவோம், 8 இன்ச்சு வேணாலும் கட் பண்ணி தருவோம், அந்த மாதிரி 9 இன்ச்சு வேணாலும் கட் பண்ணி தருவோம். இந்த 2 சைஸ். இது பருத்தி பஞ்சில். இது அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து 365 த்ரீன்னு சொல்கிறோம். அதுக்கு 305 ஒரு பாக்கெட்டில் 305 ஒரு பேக் வந்து 365 த்ரீ. அடேங்கப்பா, 365 த்ரீன்றது இதுக்கு 2 யூசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னாக்கா, இது நீங்கள் டெய்லி ஒன்று யூஸ் பண்ணால் கூட நீங்கள் 1 வருஷத்துக்கு இந்த பேக் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த பேக்குக்கு வந்து மணி சேவர் பேக் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். எங்கள் ஏற்கனவே இது வாங்குறதே மணி சேவர் மாதிரி தான் இருக்குது. 365 எவ்வளோண்ணே? இது 365 வந்து 45 ரூபா. அப்படி நீங்கள் கணக்கு பார்க்குறப்போ ஒரு திரியோட காசு 13 பைசா. ஓகே. இது இது டெய்லி ஒன்று பண்ணால் ஒன்று. இது அதுக்கப்புறம் இன்னொரு பலன் என்னன்னு சொன்னாக்கா, கார்த்திகை தீபம் அன்னைக்கு, திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்கள் இந்த 365 திரி உங்கள் வீட்டில் ஒரு அகலில் வச்சுக்கிட்டு பெரிய அகல் வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக வச்சு ஏற்றுனீங்கன்னா, அந்த திருவண்ணாமலை மலை மேலே எப்படி அந்த தீபம் எரியுதோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எரியும். அந்த 1 வருஷத்துக்கு உண்டான பலன் அது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த 365 கணக்கு வந்தது. அந்த கணக்கு வந்ததுக்கு காரணமே அதுதான். 1 வருஷ கணக்கு. அந்த கார்த்திகை தீப கணக்கு இது. ஓகே. அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலையானா நீங்கள் டெய்லி ஒன்று யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அது ஒரு மணி 1 வருஷத்துக்கு வரும். 1 வருஷத்துக்கு இந்த பேக். அதுக்காக தான் நாங்கள் வந்து இது நல்ல ஒரு சுத்தமான முறையில் செல்ஃப் லாக் பேக்கில் பண்ணுறோம். இப்போ செல்ஃப் லாக்ன்றது வந்து இதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். இதெல்லாம் இப்போ கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 51 மைக்ரான் மேலே இருக்கணும், 60 மைக்ரான் மேலே இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அது பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் ரீயூசபிள் பேக். இது நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா லாக் ஓப்பன் பண்ணி திருப்பி இதே வந்து அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கலாம்.
இதுதான் இதோட அந்த பேக்கிங்கில் கூட வந்து அந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே போட்டிருக்கோம் நாங்கள் அந்த இது 365 திரி. அது என்ன பலன் நீங்கள் அது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் வந்து ஏற்றுவாங்க. ஒருத்தர் வந்து நெய் தீபம், நெய் விளக்கு தான், நெய்யில் தான் பசு நெய்யில் ஏற்றுவாங்க. பசு நெய்யில் ஏற்றிங்கன்னா அதுக்கு உண்டான பலன் என்னென்னு போட்டிருக்கோம். நல்லெண்ணெய் தீபத்தில் ஏற்றிங்கன்னா, நல்லெண்ணெய் வச்சு ஏற்றிங்கன்னா அதுக்கு உண்டான பலன் போட்டிருக்கோம். எலுப்பெண்ணெய் தீபத்தில் ஏற்றிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம்னா உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் அதில் கிடைக்கும். இலுப்பை எண்ணெய் தீபத்தில் அது இது. அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் தீபம், அது அந்த சகல சம்பத்தும் கிட்டும் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய், அது அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. சரி. இதில் மேஜராக நான் பொதுவாக காமனாக சொல்லணும்னு சொன்னாக்கா இலுப்பை எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. பசு நெய் யூஸ் பண்ணலாம். ஓகே. இது 365 திரி. அதுக்கப்புறம் வந்துட்டு 1008 திரி வரும். ஓகே. 1008 திரின்றது வந்துட்டு இது 50 ரூபா. இது அவ்வளோதாண்ணா. 1008 திரி வந்து 50 ரூபா. இது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி பேக்காக வச்சுருக்கோம். இது ஒரு கட்டு 10 கட்டு இருக்குது. ஒரு கட்டுக்கு வந்து 100 திரி. ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது குண்டு பூத்திரி. இந்த பேக் பார்த்தீங்கன்னா இந்த பூத்திரி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிறைய மாரியம்மன் கோயிலில் வந்து அந்த விளக்கு ஏற்றுவாங்க. எலுமிச்சம்பழம் மாவிளக்கு ஏற்றுவாங்க. எள்ளு வேற மாவிளக்கு ஏற்றுவாங்க. மாவு பிடிஓ போகிறேன் மாவிளக்கு ஏற்றுறோம். அந்த மாவு விளக்கு ஏற்றுறப்ப வந்து அந்த எலுமிச்சம்பழத்தில் வச்சு அதை திருப்பி வைப்பாங்க. திருப்பி தான் அந்த குண்டு பூத்திரி நிப்பாட்டி வச்சு அதுக்கு ஏற்றுற திரி இது. மாவிளக்கு திரி இது. அது போக இது நவகிரக திரி இருக்குது. நவகிரக திரின்றது வந்துட்டு எல்லா கிரகத்துக்கும் சேர்ந்து அந்த அப்படி அது திரும்ப கொஞ்சம் என்ன கலராக இருக்குது. ஆமாம், கலராக அதான் நவகிரக திரியா? ஆமாம். இது பார்த்தீங்கன்னா 9 கலருக்கு 9 இது வரும். இது இருக்கா, இது கேது பகவான். பச்சை வந்துட்டு புதன், பச்சை புதன். இது ராகு, இது ராகு கோன். இது ஒயிட் 2 இருக்குது. ஒயிட் வந்து சந்திரன் சுக்கிரன், கருப்பு வந்து சனீஸ்வரருக்கு, மஞ்சள் வந்து வியாழக்கிழமை குருவுக்கு மஞ்சள், சிகப்பு வந்து சூரியனுக்கும் செவ்வாய்க்கும். சூரியனுக்கும் செவ்வாய்க்கும். செவ்வாயின்றவர் வந்து கால பைரவர். ஓகே. அவருக்கு சேர்த்து தான் இது. ஞாயிறு செவ்வாய். சிகப்பு திரிக்கு வந்துட்டு சூரியன். ஞாயிற்றுக்கிழமை கிரகத்துக்கு அது ஏற்றுறது அது. அதுக்கப்புறம் வந்து இது கேதுவுக்கு இது மல்டி கலர் திரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 கலர் வைப்போம். 2 கலர் திரிச்சு ஏற்றணும். அது வந்து கேது பகவானுக்கு. நெக்ஸ்ட் புதனுக்கு வந்து பச்சை. ராகு ப்ளூ ராகுக்கு. அப்போ அது வெள்ளை 2 இருக்குது. வெள்ளை வந்துட்டு சந்திரன் சுக்கிரன் 2 பேர்த்துக்கும் வெள்ளை ரொம்ப உகந்தது. சந்திரன் சுக்கிரன். கருப்பு சனீஸ்வரர். மஞ்சள் குரு. ஓகே. கலராக ஏற்றிக்கிட்டே ஒவ்வொன்றும் வரலாம், ஏற்றலாம். இப்போ அண்டர் 1 பேக் இது 1 ரூஃபில் அந்த நவகிரகத்துக்கு உண்டானது 1 ரூஃபில் இருக்குது. இல்லை எங்களுக்கு வந்து கால பைரவருக்கு மட்டும்தான் நாங்கள் ஏற்றுவோம், அதுக்கு மட்டும் போதுன்னா தனி பேக் இருக்குது அதுக்கு. இது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்லி கால பைரவருக்கு சிகப்பு. இந்த மாதிரி தனி பேக்கில் கூட சிகப்பு கிடைக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு 2 சைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் எங்களுக்கு 108 திரி எங்களுக்கு தேவையில்லைன்னா சின்ன சைஸ் கிடைக்கும், 60 பீஸ் உள்ளது கிடைக்கும். அந்த மாதிரி 2 வெரைட்டி இருக்குது. இதில் சைஸும் சின்ன சைஸு 3.25 இன்ச்சு, அதுலேயே 2.25 இன்ச்சு சைஸ் கிடைக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி மஞ்சள் பார்த்தீங்கன்னா அது குரு பகவானுக்கு தனியாக. எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா கிரகமும் எங்களுக்கு தேவையில்லை, அது மஞ்சள் மட்டும் போதும், குருக்கு மட்டும்தான் நாங்கள் வழிபடுறோம், குரு பகவானுக்கு ஏற்றணும். நிறைய கோயில்களும் இருக்குது. குரு பகவானுக்குன்னு தனி சன்னதிகள் கோயில்கள்லாம் எந்த சிவன் கோயிலில் போனாலும் தனியாக குருவுக்கு தனியாக சன்னதி இருக்கும். அந்த மாதிரி தனியாக கொண்டு போய் ஏற்றலாம். அதே மாதிரி பச்சை வந்து புதன் பகவானுக்கு ஏற்றுறது. அது போக வந்து குபேரருக்கு ஏற்றுவாங்க. குபேரருக்கு வந்து பச்சை ரொம்ப உகந்தது. அதே மாதிரி இந்த மாதிரி ப்ளூ வந்து ராகுக்கு ரொம்ப உகந்தது. இது ப்ளூ. செந்துரம் ஹனுமாருக்கு. கருப்பு வந்து சனீஸ்வரர். இது போக பார்த்தீங்கன்னா
தாமரைத்தண்டு திரின்னு பண்ணுறோம் ஒன்று. இது வந்து அந்த குளத்துல தாமரை தண்டு வரும் பார்த்தீங்களா, குளத்துல தாமரை வளருது பார்த்துருக்கீங்களா, அந்த குளத்துல அந்த வளர தாமரையை வந்து அந்த குளத்துல இறங்கி அந்த தண்டை மட்டும் தனியாக பிரித்து நல்லா வெயிலில் காய வச்சு இது பண்ணுற திரி தான் இது, இந்த தாமரை தண்டு திரி. எடுங்க பார்க்க வெளியே ஒன்று. ஓகே, இது என்னண்ணே? தாமரைத்தண்டு திரி இது. இது தாமரைத்தண்டு, அது இதுக்குன்னே நாங்கள் குளத்துல தனியாக ஆளை வச்சு இறக்குறோம். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கானது தாமரைத்தண்டு. அது காலில் சுற்றிக்கிச்சின்னா ரொம்ப அது அந்த ரிஸ்க்லேயும் இறங்கி இதெல்லாம் நாங்கள் எடுத்து செஞ்சு தரோம். இது கஸ்டமருக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் அவ்வளோ திரி கொடுக்கணுன்றதுக்காக தான் எல்லாம். வாழைத்தண்டு திரி. வாழைத்தண்டு திரி. ஓகே, வேற என்ன? இது வெள்ளருக்கந்திரின்னு சொல்லுவாங்க. வெள்ளருக்கந்திரி இது குழந்தைங்களுக்கு கட்டுவாங்க. இது விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ரொம்ப விசேஷம். இது வெள்ளருக்கந்திரி. இது வந்து கட்டுறது தானே, திரி கிடையாது? திரி தான், திரி மாதிரி தான். குழந்தைகளுக்கு சும்மா இப்படி இது ஃபுல்லாக கட்டி விடுவாங்க. அது இதுக்காக திரி கூட எரிக்கலாம், திரியாக கூட பயன்படுத்திக்கலாம், திரியாக கூட இது பயன்படுத்தலாம். விநாயகர் சதுர்த்தி அப்போ நிறைய யூஸ் பண்ணுவாங்க விநாயகருக்கு. இது வெள்ளருக்கந்திரி. இதான் நம்ம குடவுனு. இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டாக்கு. இது வந்து நாங்கள் எப்படின்னா ஒரு 1 மந்த் தேவையான ஸ்டாக் எப்பயுமே நாங்கள் ஸ்டாக் ரெடியாக வச்சுப்போம். யார் எந்த டைம் ஃபெசிலிட்டி இருக்குது, நாங்கள் வந்து லாரி செட் போட்டாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டே அவங்க காலில் போய் சேர்த்துருவாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் மூலிமா எப்பயுமே நம்ம 1 டே டெலிவரி மாதிரி கொடுத்துருக்கோம். அது போக டாடா ஏசி இருக்குது, ஆட்டோ இருக்குது, எல்லாமே டெலிவரி போகும். எவ்வளோ ஸ்டாக் வந்தாலும் அது ரெடி பண்ணுற அளவுக்கு நமக்கு இது கெப்பாசிட்டி இருக்குது. அது போக நாங்கள் பாலமுருகன் டெரஸில் என்னென்ன பண்ணோம்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, சென்னை எல்லா ஊருக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது எக்ஸ்எஸ்சி பிராண்டு பண்ணுறோம். அது போக சாய்ஸ்ரீ கப் சாம்பிராணி, கப் சாம்பிராணி பண்ணுறோம். அது போக சாய்ஸ்ரீன்னு சொல்லி ஒரு கப் சாம்பிராணி பண்ணுறோம். ஆமாம், டிஸ்ட்ரிபியூஷன். சுகந்தி சாம்பிராணி நாங்கள் எங்ககிட்ட இருக்குது, அவைலபிள், ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் பிச்சர் அவுட். இது எலைட் கப் சாம்பிராணி. இது ஒரு மணி சேவர் பேக். இது 25 பீஸ் கொண்டது. இந்த மாதிரி வரும் பேக்கிங். ஆமாம். அதுலேயே ஃப்ளேவர். இது ஜவ்வாது ஃப்ளேவர். இது ஜவ்வாது ஃப்ளேவர். அதுலேயே 3 in 1. இது 3 ஃப்ளேவர் வரும். தசாங்கம், லோபன், ஜவ்வாதுன்னு 3 ஃப்ளேவரில் பண்ணுறோம். அது போக பூஜா ஐட்டங்கள் வந்துட்டு சாண்டல் பவுடர்லாம் இடமா. இது நீங்கள் வந்து வீட்டு கஸ்டமர் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து 500 ரூபா மினிமம் பர்ச்சேஸ். எங்களுக்கு ஒரு 50 ப்ராடக்ட் இருக்குது, எதுனா ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அது 500 ரூபா ஜிபே அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீ கம்ப்ளீட்டாக. நீங்கள் உங்களுக்கு வந்து இன்றைக்கி அனுப்பிச்சா அந்த அக்கார்டிங் டு த ஊர், எந்த ஊரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேஸ் எடுத்துக்கும். 1 நாளோ 2 நாளோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கு ரீச் ஆகிடும். அந்த மாதிரி. அது போக நாங்கள் ஹோல்சேலும் நாங்கள் வரவேற்கப்படுகிறோம். நீங்கள் ஹோல்சேல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சிறு தொழிலாக நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அதுக்கு உண்டான ஆலோசனைகள்லாம் நல்லா தருவோம். நீங்கள் எப்படி பண்ணலாம், உங்கள் ஏரியாவில் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம், இந்த திரி எப்படி மார்க்கெட் பண்ணணுன்றதும் நல்ல ஐடியா சொல்லி தருவோம். சொல்லி கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் நல்லா செஞ்சிங்கன்னா நீங்களும் மாதம் நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா டெஃபினட்டாக சம்பாதிக்கலாம். அந்தளவுக்கு உண்டான ஒர்த்து உள்ள பொருள் நாங்கள் கொடுக்குறோம். குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லபடியாக கொடுக்குறோம். அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு இதுலேயும் நாங்கள் கஸ்டமர் கேர் நம்பர்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த ஒரு ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அது எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களை தெரிவிக்கலாம். அதுக்கு உண்டான நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அதை சரி செய்கிறது தான் எங்களுடைய வேலையே. கஸ்டமருக்கு வந்து நல்ல முறையில் நாங்கள் வந்துட்டு சர்வீஸ் கொடுக்கணும், நல்ல பொருள் கொடுக்கணும், தரமான பொருள், தரமாக சர்வீஸ். அது 2 தான் எங்களுடைய பாலமுருகன் ட்ரேடர்ஸுடைய நோக்கம். எங்களுடைய கடை வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையில் இருக்கோம். சென்னை வில்லிவாக்கத்தில் இருக்கோம். வில்லிவாக்கத்தில் லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா அகத்தீஸ்வரர் கோயில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோயில் அகத்தீஸ்வரர் கோயில். யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. வில்லிவாக்கத்தில் வந்துட்டு அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு வடக்கு மாட வீதியில் இருக்கோம். இங்கே நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நாங்கள் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் சென்னையில் உள்ளவங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் இங்கே வந்து கூட வாங்கிட்டு போகலாம். பாலமுருகன் ட்ரேடர்ஸில் வந்து ஒரு 6 வருஷமாக வந்து
நான் வந்து இந்த பூஜா ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். இதில் வந்து 3 ஐட்டம் வந்து மெயினாக வந்து நாங்கள் வந்து விரிவாக்கத்தில் நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இதில் வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறது. இப்போ ஒரு கடைக்கு வந்து நாங்கள் வந்து போனோம்னா இங்கே வந்து நாட்டு மருந்து கடை, சூப்பர் மார்க்கெட்ஸு, நிறைய கடைகள், பெரிய பெரிய ஷாப்ஸு, மால்ஸ் இங்கெல்லாம் நிறைய இடத்துல இருக்குது. அந்த திரி வந்து எப்படின்னா எங்களது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பருத்தி பஞ்சு திரி. ஒரு கடைக்கு போகிறோம்னா ஒரு கடைக்காரருக்கு வந்து திரிங்கிறது வந்து நாங்கள் சாம்பிள்ஸ்லாம் வந்து எப்படின்னா போனோன்னா விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுப்போம். விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கோம், பாலமுருகன் ட்ரேடர்ஸ் வில்லிவாக்கத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுப்போம். கொடுத்தோன்னே திரியா சார், அது அப்புறம் கூட பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை வந்து எல்லா சாம்பிள்ஸும் பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து இது எல்லாமே வந்து வில்லிவாக்கம் கம்பெனி மேனுஃபேக்சரிங்கு. அது போக வந்து பருத்தி பஞ்சு திரி, இதில் வெரைட்டிஸ் ஆஃப் திரி வந்து நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லோரும் நார்மலாக வந்து சர்ஜிக்கல் காட்டனு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் வந்து இதில் வந்து பருத்தி பஞ்சு வந்து எப்படின்னா உங்களுக்கு 108 திரி, அப்புறம் 1008 திரி இந்த மாதிரிலாம் இருக்குது நம்மகிட்ட. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு 365 திரியெல்லாம் இருக்குது. நல்ல ரேட்டும் இருக்கும், உங்களுக்கு மார்ஜின் கூட நல்லா இருக்கும் சார். நீங்கள் இது வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து இது ஒரு முறை நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கஸ்டமர் கேட்டு வாங்குவாங்க. எங்கள்கிட்ட பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பேக்கிங் நாங்கள் கொடுப்போம். இப்போ உங்களுக்கு நாட்டு மருந்து கடை உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கனால உங்களுக்கு வந்து அட்டையில் வந்து ஒரு அட்டையில் வந்து 10 பேக்கெட் இருக்கும். இதே இது வந்து உங்களுக்கு பண்டிலாக வேணும்னா 30 பீஸ் கூட இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து இந்த திரி ஐட்டம்லாம் உங்களுக்கு நல்ல மூவிங் இருக்கும். அதே மாதிரி கலர் திரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமிக்கு வந்து ஒவ்வொரு கலர். எப்படின்னா குபேரர் எடுத்திங்கன்னா பச்சை கலர், அதே மாதிரி ரெட்டு, அதே மாதிரி மஞ்சள், இது மாதிரி ஒவ்வொரு இது வந்து நாங்கள் விளக்கமாக வந்து நம்ம லேபிளோடு அதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இதே நவகிரக திரின்னு சொல்லியிருக்கு, 9 சாமிக்கு வந்து ஏற்றுற மாதிரி. அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ சீசன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது, நல்லா மூவிங் இருக்கும். இதோட வந்து மேற்கொண்டு வந்து இதில் கார்த்திகை தீபம் வந்துச்சுன்னா அந்த கார்த்திகை தீபத்துக்கு ஏற்ற மாதிரி திரி கூட நம்மகிட்ட வந்து 365 திரி 2 டைப் இருக்குது. இதுவும் பாருங்கள், இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க, இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்போம். அது தவிர்த்து வந்து கப் சாம்பிராணிலே 4 வெரைட்டிஸ் இருக்குது. 4 வெரைட்டிஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்து எப்படின்னா 25 பீஸ் உள்ளது, அப்புறம் வந்து 12 பீஸ் உள்ளது. இந்த பாக்ஸ்லலாம் நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். சரி, இது வந்து எப்படின்னா இந்த கப் சாம்பிராணிலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் கப் சாம்பிராணி பண்ணுறாங்க. பட் வந்து இந்த கப் சாம்பிராணிங்கிறது வந்து எங்களது வந்து எப்படின்னா குவாலிட்டி வைஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றும் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து இந்த கப் சாம்பிராணியோட இது வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டில் கொடுத்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு தடவை வாங்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு தடவை வந்து அவங்க வந்து கஸ்டமர் கேட்டு ஃபீட்பேக் கூட கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் வாங்கியிருந்தோம், இந்த மாதிரி நல்லா இருக்குது, உங்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த கப் சாம்பிராணிலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. 25 பீஸ் உள்ளது, 12 பீஸ் உள்ளது, பாக்ஸ் ஜாரில் வரும், அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவாங்க. அது போக வந்து இந்த திரி வந்து வணக்கம், என் பேர் மணிகண்டன். கடந்த 6 வருஷமாக பாலமுருகன் ட்ரேடர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வந்து என்னுடைய வேலை வந்து சேல்ஸ் ஆர்டர் எடுக்கிறது. ஃபஸ்ட் நான் ஒரு புது கடைக்கு போகிறேன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பற்றி இன்ட்ரடக்ஷன் பண்ணுற மாதிரி என்னென்ன பண்ணுறோம், மேஜர் வந்து பூஜா ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்மளோட பிச்சின் வந்து பூஜா பருத்தி பஞ்சு திரி, இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் ஒரு வெரைட்டியும் ஒரு இது ரகம் சொல்லி எல்லாமே எடுத்து காட்டிட்டு நம்ம எப்படி ஆரம்பித்தோம், எந்த வருஷம் ஆரம்பித்தோம், அதெல்லாம் கொஞ்சம் கம்பெனி ப்ரொஃபைல் பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு அடுத்தபடி எப்படி நம்ம வந்து மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணல, அட்வர்டைஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஸ்ப்ரெட் ஆனோன்ற அந்த டீட்டெயில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீஃப் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி வேர்ட் பை மவுத்தில் நம்ம ஸ்ப்ரெட் ஆனது. ஃபஸ்ட்டு நான் வந்து கடைக்கு போனது வந்து சின்ன கடைங்கள்ந்து தான் ஆரம்பித்தோம். சின்ன கடையில் தான் ஆரம்பித்து இந்த கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, இந்த ஏரியாவில் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அப்படி ஒரு கடையாக ஒரு ஏரியாவாக ஸ்ப்ரெட் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சென்னை டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். நம்ம டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம்.
தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் ப்ராடக்ட் பார்க்கும்போது பருத்தி பஞ்சு திரி தான் நம்மளோட மெயின் இது. ஸோ அதுலேருந்து நம்ம சக்ஸஸாக இது பண்ணி பிராண்ட் பண்ணி இப்போ வந்து சரவணா ஸ்டோர்லேருந்து பெரிய கடைங்க எடுத்தோம்னா சரவணா ஸ்டோர், ஜெயசந்திரன், போத்தீஸ் இந்த மாதிரி பெரிய கடைகளும் கொடுத்துட்ருக்கோம், நாட்டு மருந்து கடையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து ஒரு கடைக்கும் வந்து ட்ரை பண்ணி கேட்குறப்போ அது வந்து பப்ளிஷ் ஆகி அடுத்த கடைக்கு கேட்கறதுனால அது வந்து நமக்கு இன்னும் நிறைய கடை ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. இதான் நம்ம கடை பாலமுருகன் டெய்லர்ஸு. நம்ம கடை, ஆஃபீஸு, ஃபேக்ட்ரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. இங்கே வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் வருது பாருங்களா, வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்றது ஆப்போசிட்டில் இருக்குது. நேராக வந்தானா இதான் நம்ம லேண்ட்மார்க். இது பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு இப்போ வேலை நடக்குது, மெட்ரோ ஸ்டேஷன் வேலை நடந்துட்டு இருக்குது. வில்லிவாக்கம் மெட்ரோவுக்கு ஆப்போசிட்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயில் பக்கம் சிவன் கோயில் மேற்கு மாட வீதி, அது பக்கத்தில் கடை வந்து. நீங்கள் எதுவாக இருந்தாலும் கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு சர்வீஸ் நல்ல முறையில் வழங்கப்படும். நன்றி.